லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. இந்த பேதுருடைய படகு பிஸ்னஸ் ஃபெயிலியர். அவருடைய பிளெஸ்ஸிங் இல்லாத ஒரு படகு என்பது நம்முடைய வாழ்க்கையாகவும் இருக்கிறது, ஊழியமாகவும் இருக்கிறது, தொழிலாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த சில உத்தரவாதம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம் கூட சொல்லலாம், கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. ஆனால் அந்த படகிலே ஆசீர்வாதம் இல்லை. இயேசுவுக்கு ஒரு படகை கொடுக்கிறார் பிரசங்கம் பண்ணுறதற்கு. அது முடித்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த படகுல கை வச்சு அவர் ஜெபிக்கல, அற்புதம் நடக்கணும்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. ஆலோசனை கொடுக்குறாரு, ஒரு நடத்துதலை கொடுக்குறாரு ஆண்டவர். இன்றைக்கி நிறைய பேருக்கு நடத்துதலே கிடையாது, ஊழியம் செய்கிறதில் நடத்துதல் கிடையாது, ஏதோ வராங்க போகிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையிலே நடத்துதல் வேணும். அவருடைய ஆலோசனை நம்மளை நடத்துவார், அவர் ஆலோசனையின்படி நடத்துவார். எப்படி நடத்துகிறாருன்னா, தள்ளி கொண்டு போ, அப்படியே மேலேயே வலையை போட்டுக்கிட்டு இருக்கிறிய, ஆமாம் நல்லா மீன் பிடிக்கிறவன் தான், வலையை போட்டுக்கிட்டு இருக்கிறிய, ஆழத்தில் வலையை போடு. ஆழம்னு சொல்லும்போது டீப் விசுவாசம் இன்றைக்கி நிறைய பேருக்கு மேலோட்டமாக தான் இருக்குது, மேலோட்டமாக இருக்குது. நிறைய பேர் அபிஷேகத்தில் நிறைஞ்சாலும் ஒரு அந்நிய பாஷை மேலோட்டமாக தான் பேசுகிறாங்க. ஜெபம் பண்ணுறதுல மேலோட்டம். இன்றைக்கி ஊழியம் செய்கிறது கூட லைட்டாக பண்ணிட்டு போகிறாங்க நிறைய பேர். டீப்பாக செஞ்சு பாருங்கள், அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டீப்பாக போ. என்னை அறிகிற அறிவு, நிறைய பேர் பைபிள் படிக்கிறது ஏதோ ஏனோதானு படிப்பு, ஜெபம் பண்ணுறதுல ஏனோதானமாக ஜெபிப்பதை விட்டு நீ டீப்புக்குள்ளே போ, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடத்துது. ஆண்டவர் அறியுது. ஆவியானவர் டீப்பாக போகணும், நம்ம டீப்பாக போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் டீப் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியாது, லைஃப்பில் குடும்ப வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியல. கர்த்தரை அறிகிறதுல நம்ம டீப் ஆகிட்டே இருக்கணும். பைபிள் படிக்கிறதுல டீப் இருக்கணும், டெப்த் இருக்கணும். இன்றைக்கி டெப்த்தாக நிறைய பேர் படிக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை நிறைய பேர் அறிஞ்சிக்கல, ரகசியத்தை அறிஞ்சிக்கல. இன்றைக்கி ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார், ஆழத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். ஊழியம் செய்கிறவங்க பிள்ளைகளை கூட நடத்த விரும்புகிறார். மிகுந்த அற்புதத்தை செய்தார். படகு நிரம்பத்தக்க அதிசயத்தை, வழக்கிழியத்தக்க அதிசயத்தை பேதுருடைய வாழ்க்கையை செய்தார். இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஆழத்தில் தள்ளிக்கிட்டு ஆழத்தில் வளைய போடு. அற்புதங்களை, அதிசயங்களை, மேன்மையானவர்களை நீ பார்ப்பாய். உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென், ஆமென்.